1 2 3 4 கப் அரிசி போட்டு கவின் உனக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு நிறைய மிளகறிகளை போடாமல் நான் போட போகிறது உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், வெங்காயம் இவ்வளோ தான் மெயினாக போட போகிறது. கொஞ்சம் சிக்கன் பிரஸ்ட் எடுத்துருக்கிறேன், அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறையவே தான் செய்ய போகிறேன். கவினுக்கும் கவின் ஃப்ரெண்ட்ஸுக்குமாக நான் செய்து கொடுத்து விட போகிறேன். இப்போ நாங்கள் அதை செய்யலாம் வாங்கோ. அதுக்கு முதல்ல அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசியை கழுவி ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட அரை மணித்தியாலும் ஊறணும். ஒரு 10-15 நிமிஷம் கூட இருந்தாலும் 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஊறினாலும் பரவாயில்லை. அரிசியை ஊற வச்சுட்டு நாங்கள் கோழியை பொரிக்க போட சரியாக இருக்கும். கோழி பொரிக்கிறதில் வதக்க போகிறேன். ஓகே, அரிசியை முதல் கழுவிட்டு அரிசியை நல்லா தேய்ச்சி கழுவணும். இப்போ இந்த சிக்கன் பிரஸ்ட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இந்த சிக்கன் பிரஸ்ட் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அப்போ தான் பொரிய கொஞ்சம் பெருசாக வரும். மற்றதெல்லாம் பொரியும் போது நார்மலாக சின்னதாக வரும். இந்த கோழி இறைச்சி மட்டும் பொரியும் போது கொஞ்சம் பெருசாக வரும். எதனால் அப்படி தெரிஞ்சால் யாராவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதனால் பொரியும் போது கொஞ்சம் பெருசாக வருதுன்ட்டு கவின் சொல்லு. எதனால் பெருசாக வருது? இப்படியே இந்த கோழியில் இப்படியே ஒரு கொஞ்சம் பிரஸ்ட்டை ஒரு 5-6 பிரஸ்ட் எடுத்து கட் பண்ணி வைக்கிறேன். இது எத்தனை கிலோ வேண்டி நாங்கள் கம்மனி கிலோ தம்பி அதை கவுண்ட் பண்ணு. 2 கிலோவா? ஓகே, 1.5 kg இப்போ கட் பண்ணுறேன். முதல்ல கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இந்த 3ஐயும் வதக்கி வைக்க போகிறேன். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு. என்னென்னு சொன்னால் அந்த பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்ச மாதிரியான ஒரு இதுக்கு வரணும். அதனால் கொஞ்சம் நிறையவே வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 மேசக்கரண்டி மஞ்சள் தூள், 1.5 மேசக்கரண்டி கரம் மசாலா, 2 மேசக்கரண்டி கறித்தூள். இதெல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை பொரிக்க போகிறதில்ல, நாங்கள் வதக்க போகிறோம். நல்லா பிரட்டிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பிரட்டுறேன். 2 மேசக்கரண்டி நல்லெண்ணெய். ஓகே, இதை நல்லா பிரட்டிட்டேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு பெரிய சட்டி, நல்ல கனமான சட்டியாக எடுத்துருக்கிறேன். ஓகே, சட்டி சூடானதும் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ நாங்கள் இது வதக்குறது கொஞ்சம் நல்லெண்ணெய் கூடவே வேணும். ஒரு 100 ml எண்ணெய். ஓகே, பச்சை மிளகாய்,
உள்ளி, அதாவது பூண்டு, இஞ்சி அதை சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு அதை நல்லா சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் கலர் மாறட்டும். இந்த உள்ளி, இஞ்சி, பச்சை மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சு ஃப்ளேவர் வரணும். 2 மேசக்கரண்டி கடலைப்பருப்பு, 2 பே லீஃப் அதை பிச்சிட்டு போடுறோம். பிச்சிட்டு போடக்குள்ள நல்ல வாசம் வரும். ஓகே, 5 ஏலக்காய், ஒரு 6-7 கிராம்பு, கருவா, ஒரு மேசக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு மேசக்கரண்டி சின்ன சீரகம், ஒரு மேசக்கரண்டி அருவல் மிளகாய்த்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் பிரட்டி வச்சுருந்த கோழியை இதுக்குள்ளே சேர்க்கிறேன். லைட்டாக தண்ணியை தெளித்து வதங்க விடணும். இந்த கோழியில் இருக்கிற சூடு பிடிச்சா பிறகு தான் அந்த தண்ணி வரும். இப்போ என்ன தண்ணி சேர தொடங்கல. இப்போ சட்டியோட ஒட்டுற மாதிரி இருக்க லைட்டாக தண்ணியை தெளித்து வதங்க விடணும். அதுக்கு பிறகு நல்லா வதங்கி வரும். கோழியை போட்டு 5 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டு அதோட சேர்க்குறேன். அரைவாசி தான் இப்போ இந்த கோழி வந்து வதங்கி இருக்குது. இன்னும் அரைவாசி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவின கருவேப்பிலை கொஞ்சம் பச்சையாயே மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நல்லா பிரட்டி விடலாம். எப்படி வருது கவின் வாசம்? நல்ல ஃப்ளேவரா? நல்ல வாசமாக இருக்குதா? ஓகே, இப்போ வந்து கோழி நல்லா பிரண்டு பொரிஞ்ச மாதிரி வந்துட்டுது. இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு நாங்கள் தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். அரிசி போடுறதுக்காண்டி நான் கொதி தண்ணியை கேத்துலேருந்தே ஊற்றுறேன். என்னென்னு சொன்னால் குயிக்காக கொதிச்சிடும். அப்போ நாங்கள் எடுத்து அரிசியை போட்டுட்டு வடிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே 2 பே லீஃபை நல்லா பிச்சிட்டு போட்டிருக்கேன். அதோட ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு மேசக்கரண்டி உப்பு. இந்த சோறுக்கு நாங்கள் எல்லாம் மரக்கறி சிக்கனுக்கு எல்லாம் போட்டிருக்கிறோம். பார்த்துட்டு போடுவோம். இப்போ ஒரு மேசக்கரண்டி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியை போடலாம். இதில் தண்ணியை வடிச்சிட்டு ஊற வச்ச அரிசியை போடுறேன். ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ மற்ற அடுப்பை பற்ற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இறைச்சிக்குள்ளே நாங்கள் வதக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இது எல்லாத்தையும் போடுறேன். இதை மிக்ஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே 2 டீஸ்பூன் மிளகுத்தூள்,
இந்த ரைஸ் அவிஞ்சு கொண்டு கேக்கில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து விடுறேன். அரிசி வந்து ஒட்டாமல் வரும். ஒட்டவும் மாட்டுது, பெருசாக கறியவும் மாட்டுது. இன்னும் ஒரு நிமிஷம். இப்போ வந்து அரிசி அவிஞ்சது போதும். இதுக்கு மேலே விட்டால் கரைஞ்சி போயிடும், குழஞ்சி போயிடும். அப்போ நாங்கள் அள்ளி எடுத்து வடிக்க போகிறோம். சரியான பதத்தில் இருக்குது. அடுப்பை நிப்பாட்டிட்டு நிறைய ரைஸ் வடியாக நான் அள்ளி எடுத்து வடித்தேன். இல்லையான்னு சொன்னால் ஒரே அடிக்காக ஊற்றிடலாம். ஒரு ரைஸ் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ கொட்டாமல் முட்டை வடிச்சிட்டு இப்போ நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்துருக்கேன். ஏன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாத்திரம் காணாது. அதனால் ஒரு சட்டி எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. இப்போ இந்த அடுப்பில் இருக்கிறத நிப்பாட்டிட்டு ஓகே, இனி இதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் வடித்தது மரக்கறிகள் எல்லாம் போட்டு இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த சட்டி தான் இதுக்கு சரியாக இருக்கும். அதனால் பெரிய சட்டிக்கு போட்டு வதக்கின பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வடித்த சோறு கவின் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் டோட்டலாக? உங்களோட யூனியில் தான் 5. ஓகே, 5க்கு இனாஃப், மோர் தென் இனாஃப். ஓகே, வடிவாக சாப்பிடுங்க. ஓகே, கவின் அந்த சோயா சாஸ் எடுங்க. இதுக்கு கொஞ்சம் சோயா சாஸ் சேர்க்குறேன். சோயா சாஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தாங்க ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னால் நீங்கள் முட்டை சேர்க்கணும், ஏன் நீங்கள் முட்டை சேர்க்கலைன்னு சொல்லி. கவினுக்கு வந்து முட்டை பிடிக்காது, கவின் முட்டை சாப்பிட்றதில்ல. அதனால் முட்டையை நான் போட இல்லை. இப்போ இதுக்குள்ள நான் கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்க்குறேன். கீழே நின்று மிக்ஸ் பண்ண எனக்கு கெட்டாது. அதனால் நான் மேலே உயரத்தில் ஏறி நிற்கிறேன். ஏறி நின்று மிக்ஸ் பண்ணுறேன். நானாக அடுப்பில் இருக்கையில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் கொட்டாமல் மிக்ஸ் பண்ண இயலும். இல்லைன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ண இயலாது. கவின் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? என்ன எல்லாம் காணாதான்ட்டு. இல்லைன்னு சொன்னால் மிளகுத்தூள் போடலாம். கொஞ்சம் உரைப்பு சாப்பிடுவாங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும்? Not really. Okay. Okay, something want. Okay. இதுக்கு நல்லா சிக்கன் ஃப்ரை லெக்கை ஃப்ரை பண்ணிவிட்டு கவின் போய் சாப்பிடுங்க. அது மாமா செய்தாரோ? ஓகே நீங்கள்? ஓகே, சூப்பர். எப்படி இருக்கு? கவின் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதாண்டு. Very good. Double. ஓ, தேங்க்யூ. உங்களோட வீட்டு விசேஷங்கள் என்னவாக இருந்தாலும் நான் இதில் வந்து ஒரு 15 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இது செய்து வச்சுருக்கிறேன்.
ஒரு 15-20 பேர் உங்களோட பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விசேஷங்களுக்கு நீங்களே இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். அதிக செலவும் இருக்காது. இப்படி நீங்கள் செய்யும்போது இதோட சைட்டாக ஒரு ஏதாவது ஒன்று வச்சிங்களேன்னு சொன்னால் முட்டை அவிச்சோ அல்லது முட்டை பொரிச்சோ ஏதாவது சம்பலோ அப்படி ஏதாவது செய்து வச்சிங்களேண்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். இது கறி இல்லாமலே நார்மலாக சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பிக்னிக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம், மத்தியானம் இரவு எப்போ வேணுமென்றாலும் இது சாப்பிடலாம், விரும்பி சாப்பிடலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடலாம். அடிக்கடி நான் செய்கிற ஒரு சாப்பாடு. இப்போ நேரம் எத்தனை மணிக்காவே? இப்போ நேரம் 1:37. எல்லோரும் நித்திர கொள்கிற நேரத்தில் நான் சமைச்சு கொண்டிருக்கிறேன் கவினுக்காண்டி. எப்பயுமே எனக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுறேன்னு சொன்னால் இரவில் தான் டைம் வரும். அவன் அவசரத்தில் வருவான், அவசரத்தில் போவான். அவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் எப்பயும் பிடிக்கும். அதனால் இன்றைக்கும் களைச்சி போயிட்டேன், இருந்தாலும் ஃப்ரைட் ரைஸை செய்து அவனுக்கு கொடுத்து விடணுமென்ட்டு இப்போ செய்து வச்சுருக்கிறேன். இதை நாளைக்கு கவின் காலையில் எடுத்துகிட்டு யூனிக்கு போவான். ஓகே, உங்களோட இதை நான் பகிர்ந்து கொண்டதில் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இத்துடன் இந்த வீடியோ முடித்து கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.